மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக வேட்பாளருமான மகாராஜன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆண்டிப்பட்டி வைகை சாலை பிரிவில் இருந்து திறந்த வேன் பிரச்சாரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரோடு ஊர்வலமாக சென்று ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் கவிதாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணியினர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றனர். பழைய மீன் மார்க்கெட்டிலிருந்து குதிரை, ஆடு, மாடு, கோழி, பெருமாள், பரமசிவன், பார்வதி, விநாயகர், காளியம்மன் போல் சுவாமி வேடம் அணிந்து சிலம்பம் சுற்றிக் கொண்டு வேட்பாளர் ஸ்டாலின் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள கும்பகோணம் தொகுதி திமுக வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கும்பகோணம் காந்தி பார்க் அருகே பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தஞ்சை மாவட்டம் எப்போதுமே திமுகவின் கோட்டை. இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் நமது தலைவர் கருணாநிதியை கொடுத்த மாவட்டம். 1962 கருணாநிதி இந்த தஞ்சை மண்ணில் இருந்துதான் முதலாக வெற்றி பெற்றார். நிச்சயமாக இந்த முறை 8 தொகுதியிலும் வெற்றி பெறப் போவது உறுதி. கும்பகோணம் தொகுதி வேட்பாளர் அன்பழகன், அவரை பற்றி நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் அறிமுகமானவர் அன்பழகன். கழகப்பணி, மக்கள் பணி எதுவாக இருந்தாலும் அது இரண்டிலும் சிறப்பாக செயல்படுவார். அவருடைய நிர்வாக திறமையால் கும்பகோணம் சட்டமன்ற வளர்ச்சிக்கும் நிறைய பணியாற்றி இருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கும்பகோணத்தை மையமாக கொண்டு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும். தராசுபுரத்தில் புதைவட சாக்கடை வசதி செய்து தரப்படும். 2028 நடைபெறும் மாசி மகாமக விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கோரிக்கைகள் முழுவதும் நிறைவேற்றப்படும். எனவே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து சாக்கோட்டை அன்பழகனை வெற்றி பெற செய்ய வேண்டும். குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முக்கியமான கோரிக்கை என்ன? கும்பகோணம் மகாவத திருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. இப்ப நானும் சொல்றேன், நானும் டெல்டாக்காரன். பெரம்பலூர், குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பெரம்பலூர் கவுள்பாளையம் பகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன்படி பெரம்பலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் இளம்பை ஆர் தமிழ்ச்செல்வன், குன்னம் தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் சரண்யா அன்பழகன், அரியலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை ராஜேந்திரன், ஜெயங்கொண்டம் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகிய 4 பேரையும் ஆதரித்து திறந்தவெளி மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, இந்த கூட்டம் எழுச்சியாக உள்ளது. உற்சாகத்துடன் உள்ள உங்களை பார்க்கும் போது இது வெற்றிக்கான அறிகுறியாக உள்ளது. நமது வேட்பாளர்கள் 4 பேரும் எதிரிகளை டெபாசிட் இழக்கும் அளவிற்கு வெற்றி பெற செய்ய வேண்டும். மோடியை பற்றி ஸ்டாலின் அவதூறாக பேசி வருகிறார். ஆனால் அவரது தந்தை கலைஞர் மோடி மிகவும் நல்லவர் என்று பேசிய கட்டுரை செய்தித்தாள்களில் வந்துள்ளது. காங்கிரஸ் கூட்டணி உறவு கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர் கருணாநிதி தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த காங்கிரசுடன் தான் திமுக கூட்டணி வைத்துள்ளது. யாருடன் கூட்டணி வைக்கிறோம் என்பது முக்கியமல்ல, யாருடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம். காங்கிரசுடன் இனி கூட்டணி இல்லை என்று பேசிய ஸ்டாலின் அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளார். மதுரையில் இந்திரா காந்தி தாக்கப்பட்ட போது அவரை பற்றி கலைஞர் அவதூறாக பேசினார். இது மட்டுமல்ல,
தமிழின துரோகி என்று பேசிய வைகோவுடன் ஸ்டாலின் கூட்டணி வைத்திருக்கிறார். இப்படி திமுகவை பற்றி மிகவும் அவதூறாக பேசியவர்களுடனே தற்பொழுது ஸ்டாலின் கூட்டணி வைத்திருக்கிறார். திமுகவில் ஆட்களே இல்லை. அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் தான் அங்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். திமுகவில் வேட்பாளராக நிறுத்தக்கூட ஆட்கள் இல்லை. ஆனால் அதிமுகவில் நான் நீ என்று தேர்தலில் போட்டியிட வருகிறார்கள். பல ஆயிரம் கோடி ஊழல் செய்த குடும்பம் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். கலைஞரின் அடையாளமே தற்பொழுது ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் உள்ளது. திமுகவின் பி டீமாக இருந்தவர் OPS. தற்பொழுது அந்த கட்சியிலேயே இணைந்திருக்கிறார். தொடர்ந்து திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது குறித்து விமர்சனம் செய்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்து இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். இளவழகன் அவர்களே, முன்னாள் MLA திரு JKN ராம ஜெயலிங்கம் அவர்களே, முன்னாள் MP திரு மருதராஜ் அவர்களே, முன்னாள் MP சந்திரகாசி அவர்களே, முன்னாள் MLA பூவை செழியன் அவர்களே மற்றும் இந்த மாவட்டத்திற்கு தலைமையால் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு அண்ணன் மோகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் வருகூர் அருணாச்சலம் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பாஜக கட்சியுடைய நிர்வாகிகள் திரு பி முத்தமிழ் செல்வன் அவர்களே, டாக்டர் பரமேஸ்வரி அவர்களே, திரு SK மயிலம் சட்டமன்ற தொகுதியின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தேமுதிக வேட்பாளர் வெங்கடேசனுக்கு மயிலம் தொகுதிக்குட்பட்ட அவியூர், நாட்டார்மங்கலம், இரட்டை தீவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து கூட்டேரிப்பட்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் பொதுமக்களிடம் பேசினார். அப்போது அவர் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிக தற்பொழுது அங்கு எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளுக்கு எதிராக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளோம். நாங்கள் கூட்டணியில் இருந்து பிரிந்தது முதல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ள வயிற்றெரிச்சல் தமிழகம் முழுவதும் கருக்கும் வாசம் அடிக்கிறது என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நமக்கு அருகில் உள்ள செண்டூர் பகுதியில் வெடிவிபத்து ஏற்பட்டு 13 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் முதல் ஆளாக சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு நிதி உதவி வழங்கிய தலைவர் நமது கேப்டன் என்று பெருமிதம் தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த், இந்த தொகுதியில் நமது வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளர் CV சண்முகம் பெண்களை அவமரியாதையாக பேசுகின்ற நபர் என்று கூறியதோடு அவருக்கு நீங்கள் அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உரிய பாடம் புகட்ட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அவர் நமது வெற்றி கூட்டணியில் போட்டியிடும் வெங்கடேசனுக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் மயிலம் பகுதியை தனி தாலுகாவாக தரம் உயர்த்தப்படும் என உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், நமது தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெண்கள் மற்றும் மாணவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதுடன் மீண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் முதல்வராக அரியணை ஏறவுள்ள நிலையில் மேலும் பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வர உள்ளார். இந்த பகுதியில் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, சேதுநாதன், மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிமாறன், தழுதாளி, செழியன், தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் சுந்தரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்ம மயிலம் தொகுதியை நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் அண்ணன் ஸ்டாலினிடம் பேசி இதை தாலுகாவாக மாற்றுவோம் என்பதை வயிறெறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட நான் நியாயத்தை கேட்கிறேன். நான் உங்ககிட்ட பேசாம யார்கிட்ட 26 வரைக்கும் யாரு கூட நம்ம இருந்தோம் யோசிச்சு பாருங்க. அதிமுக கூடயும் BJP கூட தான் இருந்தோம். இப்பதானே வந்தோம். அப்ப நம்ம இருக்கிறப்ப நம்ம மரியாதை தெரியல. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் தேர்தலை சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். திண்டிவனத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களான திண்டிவனம் பேச்சுமுத்து, மயிலம் விஜய் விக்ரம், வானூர் கரிகாலன், விக்கிரவாண்டி சுபாஷ் சந்திரசேகர் ஆகியோர்களை அறிமுகப்படுத்தி வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சாப்பாடை தந்தவன் யார் என்று எண்ணி பாருங்கள். அது விவசாயி தான். அவனுக்கு நன்றி என்ற எண்ணத்தை
அந்த உணர்வை உங்கள் எண்ணத்தில் தாங்கி வாக்கத்திற்கு செல்லுங்கள். நன்றி என்ற எண்ணத்தோடு செல்லுங்கள். அந்த உங்களுக்கு உணவு தந்தவன் எங்கள் சின்னமாக நிற்பான் விவசாயி, அவனை தொடுங்கள் நன்றி என்று. அவனும் வாழ்வான், உங்களையும் வாழ வைப்பான். அவனும் வாழ்வான், உங்களையும் வாழ வைப்பான். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி கட்சி பாமக வேட்பாளர் சிவக்குமார் அறிமுக கூட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தமிழ்ச்செல்வன், விக்கிரவாண்டி ஒன்றிய கழக செயலாளர்கள் பன்னீர், முகுந்தன், காணை ஒன்றிய கழக செயலாளர் ராஜா, நகர செயலாளர் பூர்ணராவ், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி, தசரதன், தர்மராஜா, மணிகண்டன் உள்ளிட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதை உணர்ந்து கொள்ளணும். நம்ம நிலைமை அதுதான் முக்கியம். அது கூடுதலான அதிகப்படியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும். இன்னொன்று இந்த கூட்டத்தில் நான் சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி குன்னம் சட்டமன்ற தொகுதியில் களம் காண்கிறது. குன்னம் சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக சரண்யா அன்பழகன் போட்டியிடுகிறார். இதனிடையே குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பூர் வடக்கு ஒன்றியம், சிறுகுடல் கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளர் சரண்யா அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவில்களில் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினர், இந்திய ஜனநாயக கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய ஒன்றிய செயலாளர் செய்து கொண்டிருக்கிற அன்பத்தன்மை செல்வமணி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் மக்கள் தேசிய மறுமலர்ச்சி கட்சியின் சார்பில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ஆடலூர் ராமமூர்த்தி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது கட்சியின் நோக்கங்கள் குறித்து பேசுகையில், தொடர்ந்து மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் சிறப்பாக பணியாற்றுவதே எங்களின் முதல் கடமை. சமநீதி கொள்கை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாகுபாடற்ற சமத்துவமான வளர்ச்சியை உருவாக்குவதே எங்களது முழு நோக்கம். லஞ்சம் இல்லாத நேர்மையான அரசாங்கத்தை அமைப்பதே எங்களது பிரதான இலக்கு. ஊழலுக்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் அடிப்படை தேவைகள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டுமென்ற கோரிக்கையோடு அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். பழனி தொகுதியில் இக்கட்சியின் களம் இறங்குதல் தொகுதி மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் மேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக காஞ்சிபுரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார். காலை மேலூர் தொகுதிக்கு வந்தவருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்களால் எதிர்ப்பு நிலவிய நிலையில் தற்பொழுது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது ஜனநாயகத்தின் நெறிமுறைதான். எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் என்னோடு பணியாற்றிய தோழர்கள்தான். இன்னும் 2 தினங்களுக்குள் தோழர்களும் நாங்களும் சமாதானம் ஆகிவிடுவோம். காங்கிரஸ் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும், மேலூர் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குவது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் விஸ்வநாதன் குறிப்பிட்டார்.
திருப்பரங்குன்றம் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய புல்லான் தற்பொழுது 3வது முறையாக அதிமுகவின் சார்பாக போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. இவருடன் அதிமுகவை சேர்ந்த பெரியசாமி, பாலகிருஷ்ணன், MKB அருண் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உங்க போன் கம்ப்யூட்டர். விருதுநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள கழக வேட்பாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டிய தேர்தல் பணிகள் குறித்தும் வாக்கு சேகரிப்பு வியூக அமைப்பு குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. வருங்கால அமைச்சர் KKR அவர்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவிடுவோம். எங்களுக்கு சரியாக வண்டி வேணும். அந்த வண்டி மூலியமா எங்களுக்கு நாங்கள் வாகனம் மூலியமா எங்களை அனைவருமே நாங்கள் ஏரியா ஃபுல்லாக நாங்கள் கேரளாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் அனைவரும் ரெடியாக இருக்கோம். அனைவரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் திருப்பரங்குன்றம் அனுப்பானடி, மேல அனுப்பானடி ஹவுசிங் போர்டு பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பிரச்சாரத்தில் திமுக வேட்பாளர் தங்கபாண்டியன் பேசுகையில், திருப்பரங்குன்றத்தில் உதயசூரியன் உதிக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் வாக்கு கேட்டு வந்துள்ளேன். எல்லோருடைய வீட்டிலும் நம் தலைவர் உடைய திட்டம் இருக்கிறது. வாக்குறுதிகள் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கடந்த முறை வாக்குறுதி கொடுத்தார், அதை செய்து காட்டியவர். இல்லத்தரசிகளுக்கு மின்சாதன பொருட்கள் கொடுப்பதற்காக கூப்பன் வழங்கியுள்ளார். எதிர்க்கட்சியினர் பிரிட்ஜ் கொடுக்க போறேன் என்று சொல்கிறார்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பேரிடம் பிரிட்ஜ் உள்ளது? கை தூக்குங்கள். கண்டிப்பாக அனைவருடைய வீட்டிலும் பிரிட்ஜ் உள்ளது. ஆனால் இந்த 8000 ரூபாய் கூப்பனை வைத்து பிரிட்ஜ், டிவி என எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பகுதியில் பூங்கா அமைக்கப்படும். இப்பகுதியில் 33 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை பிரச்சனை உள்ளது. அதுவும் நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும். வார சந்தை தினசரி சந்தையாக மாற்றப்பட்டு விவசாயிகளுக்கு புதிய சந்தைகளுக்கான கட்டிடம் கட்டித்தரப்படும். சமுதாய கூடம் கட்டித்தரப்படும். இப்பகுதியில் அரசு பள்ளி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். நான் திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினராக கோட்டைக்கு சென்றவுடன் இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்றார். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பெண்களிடம் வேறு ஏதும் கோரிக்கைகள் உள்ளதா என்ற கேள்வியை எழுப்பினார். கல்வி நிதியை தராமல் ஒன்றிய அரசு வஞ்சித்து வருகிறது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பணத்தை நிறுத்தி வைக்கப் போகிறார்கள் என்று தகவல் தெரிந்த உடனே வங்கிக் கணக்கில் செலுத்தியவர் முதல்வர். திருப்பரங்குன்றத்தில் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். நான் புதியவர் இல்லை. என்னை எப்போதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். யார் மக்களுக்கு நல்லது செய்தார்கள், செய்யவில்லை என்று பிரித்து பார்த்து வாக்களியுங்கள் என்று கூறினார். வேட்பாளரை மறைக்காதீங்க. திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்புமுனை திராவிட மாடல் நாயகருடைய சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வெற்றியின் சின்னமாக வாக்குகளை அளித்து அவர்களை வெற்றி பெற செய்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே வேட்பாளர் திருப்பரங்குன்றத்தில் சரி. திட்டங்கள்லாம் நிறைய வகுத்து அதனை செயல்படுத்தின நம்மளுடைய திராவிட மாடல் நாயகருடைய ஆட்சியில கண்டிப்பா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மேட்டுப்பாளையம் கிராமத்தில் பல 100 ஆண்டுகள் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அருகில் உள்ள சனி தீர்த்த குளத்தில் நீராடிவிட்டு விநாயகரை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும், வேண்டிய வரம் கிடைக்கும், பல நன்மைகள் வந்து சேரும் என்பது ஐதீகமாக உள்ளது. ஸ்ரீ செல்வ விநாயகர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன்
முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜை, பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் யாகசாலையில் இருந்து எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி வேலு வெகு சிறப்பாக செய்திருந்தார். தொட்டுக்கொண்டு தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தானலட்சுமி, நாள் அமையிருக்கு. ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு அடி போற்றுகின்றேன் சொல்றாரு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் மகேஷ்குமார் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இருந்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மகேஷ்குமார், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சோமசுந்தரம் ஆகியோர் கூட்டமை கட்சியுடன் ஊர்வலம் சென்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்தடைந்தனர். இதையடுத்து உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலர் விஜயகுமாரிடம் மகேஷ்குமார் தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனு தாக்கல் செய்த போது காஞ்சிபுரம் முன்னாள் சட்டமன்ற பாமக உறுப்பினர் சக்தி கமலம்மாள், உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் கணேசன், மாவட்ட தலைவர் உமாபதி, புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர்கள் தனசேகரன், தரணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அன்பு சகோதரர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலும் நான் கை உள்ளட்டேன். செங்கல்பட்டு மாவட்டம் இந்தியா கூட்டணி சார்பில் திமுகவின் வேட்பாளராக கார்த்திக் தண்டபாணி அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்புமனுவை கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஆலப்பாக்கம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி மத்திய ஒன்றிய அவைத் தலைவர் விஜி திருமலை ஆலப்பாக்கம் ஊராட்சிகளில் ஒவ்வொரு வீடாக சென்று திமுக அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரத்தில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் ஈடுபட்டார். இதில் ஒன்றிய கவுன்சிலர், ஆலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், திமுக கிளைக்கழக நிர்வாகிகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகர பம்மல் 1வது மண்டலத்திற்குட்பட்ட 2 வட்டக்கழக பகுதி திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனுக்கு 2வது வார்டு பகுதி பிரதிநிதி இம்தியாஸ் அகமது தலைமையில் மாமன்ற உறுப்பினர் நரேஷ் கண்ணா முன்னிலையில் பம்மல் வடக்கு பகுதி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பத்மநாபன் வரவேற்பில் 2வது வட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் வீடு வீடாக சென்று அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற செய்ய முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களையும் வியாபாரிகளையும் நடந்து செல்லும் பாதசாரிகளையும் கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் 2வது வட்ட நிர்வாகிகள் உட்பட மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி தனது நிர்வாகிகளுடன் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் 2026இல் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு மாநில தலைவர் ரமேஷ் பாபு போட்டியிடுகிறேன்.
கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சியாளர்கள் ஊனமுற்றவர்கள் போல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருநீர்மலை கோவிலில் 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள் எதிர்க்கட்சி ஆட்டை போட்டுவிட்டது என தெரியவில்லை. ஆனால் 17 சர்வே நம்பரில் 3 சர்வே நம்பர் மட்டுமே உள்ளது. 15 சர்வே நம்பர் காணவில்லை. இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் விற்று சாப்பிட்டதாக தகவல் இருக்கிறது. இவை அனைத்தையும் மீட்டெடுப்பதற்காக இந்த தேர்தலில் களம் காண்கிறேன். இந்தியாவில் தொல்லியல் துறை காப்பாற்றுகிறது. ஆனால் பாதி மலைகளை காணவில்லை. கடந்த ஆட்சியில் 150க்கும் மேற்பட்ட ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கி உள்ளனர். இந்த ஆலயங்களை காப்பாற்றவே இந்த தேர்தலில் களம் காண்கிறேன். தமிழகத்தில் அபின், கஞ்சா உள்ளிட்டவைகளால் தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யும் போது டாஸ்மாக் மூடுவதாக சொன்னார்கள். ஆனால் டாஸ்மாக் மூடப்படவில்லை. இதனால் 200 பார்கள் உருவாகியுள்ளது. சாராயம் குடிப்பவர்கள் அங்கேயே படுத்து விடுவதாகவும், நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் டாஸ்மாக் அனைத்தும் மூடப்படும் எனவும், பல்வேறு போராட்டங்களுக்கு இந்த அரசு அனுமதி மறுத்துள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசினார். ஓகே. 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்லாவரம் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் MS பாபு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் சமூக நலத்துறை சார்பில் இந்த விழிப்புணர்வு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிராமப்புறங்களில் வீடுகள் தோறும் சென்று வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்து அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டன. தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா என்ற தலைப்பிலான அழைப்பிதழ்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கப்பட்டு ஜனநாயக கடமையை உணர்த்தும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு முக்கணி எனப்படும் மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் வழங்கி அதனுடன் தேர்தல் அழைப்பிதழ்களும் கொடுத்து வாக்களிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரவிருக்கும் தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம் என பொதுமக்கள் உற்சாகமாக உறுதிமொழி ஏற்றனர். மாவட்டம் முழுவதும் வாக்காளர்கள் 100% பங்கேற்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டுமென மாவட்ட தேர்தல் அதிகாரி பிரசாந்த் கேட்டுக் கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பாண்டூர், ஆதனூர், காம்பட்டு, கலவனூர், கொணலாவாடி, மூலசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்களின் வீடு தேடி சென்று தேர்தல் திருவிழா அழைப்பிதழ்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் மண்டலத்திற்குட்பட்ட அனகாபுத்தூர் 4வது வார்டு சார்பில் வட்டக்கழக செயலாளர் தமிழ்குமரன் தலைமையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து பக்தவச்சலம் சாலை, அயோத்தியம்மன் சாலை, திருநீர்மலை சாலை, LIC காலனி, அண்ணாதுரை தெரு மற்றும் 4வது வார்டிற்குட்பட்ட பகுதிகளில் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களையும் சாலையோர வியாபாரிகளிடமும் முரசு சின்னம் பொருந்திய துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு அதிமுக வேட்பாளர் குமரகுரு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக உளுந்தூர்பேட்டை நகராட்சி பகுதிக்குட்பட்ட தென்பாதி, வடபாதி, மாடல் காலனி உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுதோறும் நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரி வாக்குகளை சேகரித்தார். அவருக்கு மக்கள் பல இடங்களில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் பாஜக, பாமக, TTV உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், அதிமுக கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கடந்த காலத்தில் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி பணிகள் மற்றும் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்குகளை சேகரித்தனர். மேலும் மகளிர் அணி நிர்வாகிகள், இளைஞரணி உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் பலரும் உற்சாகமாக கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை விறுவிறுப்பாக மாற்றினர். பொதுமக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு அவர்களின் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காண உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது. எடுங்க.
நல்லா சொல்லு முரசு போடாயா ஓகே நமது சின்ன முரசு